ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது டோக்கியோவில். அதுக்கு பேர் வந்து ஆரஞ்சு டே செங்காவா. அதோட பேர் என்ன? ஆரஞ்சு டே செங்காவா. அந்த ஹோட்டல் வந்து என்னென்னா, அதில் எல்லாருமே ஆரஞ்சு ட்ரெஸ் போட்டுட்டு அவங்க வந்து பரிமாறுவாங்க. அந்த பரிமாறுகிறவர்கள் எல்லோருமே மறதி நோயாளிகள், டிமென்ஷியா பேஷண்ட்ஸ். எப்படி இருக்கும்? ஆர்டர் பண்ணது வரும், நீ வடை சொன்னீங்கன்னா அவன் போண்டா கொண்டாந்து வைப்பான். ஏன்னா எல்லாமே மறதி நோயாளிகள். அவங்க தான் கொண்டாந்து கொடுப்பாங்க, அவங்க தான் சர்வ் பண்ணுவாங்க. அதனால தான் அதுக்கு வந்து என்னென்னா த கேஃப் ஆஃப் மிஸ்டேக்கன் ஆர்டர்ஸ் அப்படின்னு பேர். தவறுதலாய் நம்ம இந்த என்ன ஆர்டர் பண்ணாலும் அது உனக்கு கிடைக்காது. அதனால் அந்த ஹோட்டல் பேர் கேஃப் ஆஃப் மிஸ்டேக்கன் ஆர்டர்ஸ் என்று சொல்வார்கள். என்றைக்கும் டோக்கியோவில் இருக்குது. 12 இருக்கைகள் உள்ள ஒரு ஹோட்டல் அது. அந்த டிமென்ஷியா பேஷண்ட்ஸ் தான் கொண்டு வந்து எல்லாருக்கும் பரிமாறுவாங்க. எல்லாருக்குமே தப்பானது தான் வரும். அந்த டேபிளுக்கு வர வேண்டியது இந்த டேபிளுக்கு போவோம், இந்த டேபிளுக்கு வர வேண்டியது அந்த டேபிள். இதை எதற்காக அதை ஆரம்பித்தார்கள் என்றால், அந்த மறதி நோயாளிகளுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும் என்பதற்காக. மறதி நோயிலிருந்து அவர்கள் விடுபடுவதற்கு பயிற்சி. அப்போ சாப்பிட்றவங்க கதி என்ன? அது என்னென்னா, அவர்களுக்கும் பயிற்சி. எனக்கு எது கிடைக்கிறதோ அதை திருப்தியாய் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நான் ஆர்டர் பண்ணுறது வராது. நம்முடைய வாழ்க்கையும் த கேஃப் ஆஃப் மிஸ்டேக்கன் ஆர்டர்ஸ். எல்லாருமே பாருங்கள், நான் இது படிக்கணும்னு நினச்சேன், யாராவது படிச்சிங்க? நான் இந்த வேலைக்கு போகணும்னு நினச்சேன், அங்கே யாராவது போனீங்க? நான் இவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சேன், யாராவது கல்யாணம் பண்ணினீங்க? நிச்சயமாக நடக்காது. த லைஃப் இஸ் கேஃப் ஆஃப் மிஸ்டேக்கன் ஆர்டர்ஸ். அது நிச்சயம். ஏனென்றால் அவருடைய தீர்மானம் அநாதி தீர்மானம், அவருடைய சித்தம் அது நமக்கானது. அவர் கொடுக்கும் பயிற்சி நமக்காக. அவரை கொண்டிருந்தால் அயற்சி இல்லை, முயற்சி இருக்கும், அது திருவினையாக்கும். ஹல்லேலூயா.